greetings to all. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் பார்ட் 3ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ போன 2 பார்ட்டுமே நம்ம புத்திசம் பற்றி, அப்புறம் குருகுலாஸ் பற்றி, அப்புறம் இன்னொரு சில நிறைய விஷயங்கள் பற்றி பார்த்தோம். பட் இந்த இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூஜிசி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த டாபிக் கொஞ்சம் நம்ம கவனமாக படிக்கணும். மித்தது கூட நம்ம பார்த்திங்கன்னா படிக்கலாம், பட் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் தான். ஆனால் இந்த டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் லிட்டில் பிட் கொஞ்சம் நீங்கள் அலசி ஆராயிற மாதிரி தான் இந்த டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். ஸோ யூஜிசியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஸோ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்த பீரியடில் எந்த இயரில் இந்த யூஜிசி நெட் ஆக்ட் வந்ததுன்னா 1956. ஸோ உங்களுக்கு ஜூன் மாதம் 2016 ஜூன் மந்தில் நடந்த நெட் எக்ஸாமில் இது ஒரு கொஷினாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த இயரில் யூஜிசி நெட் எந்த இயரில் அப்ளிகபிள் ஆச்சுன்னு கேட்டாங்க. ஸோ 1956 உங்களுக்கு யூஜிசி அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம இந்தியாவுக்குள்ளே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. ஸோ 1956 அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ யார் கீழே இந்த யூஜிசி இருக்குது அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கீழே தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதோட அடிப்படை, ஸோ யூஜிசி அப்படின்ற அடிப்படை என்னென்னா ஹையர் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக தான். இப்போ நம்ம நெட்டோ செட்டோ நம்ம எப்படி எழுதுகிறோம், நம்ம பிஜி போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்ம நெட்டோ செட்டுமே அப்ளிகபிள் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ ஒரு ஹையர் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாமே கொண்டு வந்தாங்க. பட் நமக்கு இப்போ தான் தெரியும், நெட் அண்ட் செட் அப்படின்றது தெரியும். ஆனால் 1956 பார்த்திங்கன்னா இந்த யூஜிசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஓகே, இட் ப்ரொவைட்ஸ் ரெகனைசேஷன் டு யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா அண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு சச். ஸோ உங்களுக்கு 2 வகை இருக்குது. இந்த யூஜிசி நெட் அப்படிங்கிறது 2 டேர்ம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ஸ்டைஃபனோட கிடைக்கும். அந்த ஸ்காலர்ஷிப் எதுக்காக அப்படின்னா ஃபார் த பிஹெச்டி. நம்ம இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டோம் அப்படின்னா பிஹெச்டி பண்ணலாம், அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா வி கேன் பிகேம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் இது அப்ளிகபிள் ஆச்சு. பட் அப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 கேட்டகரி இருந்தது. பட் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பிஹெச்டியே முடிச்சிருந்தாலுமே நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் காலேஜ்குள்ளே என்ட்ராக முடியும், காலேஜில் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கவர்மெண்ட் ரூல் வந்துருச்சு. ஸோ அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், யூஜிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ டெல்லி கீழே பார்த்திங்கன்னா 6 ரீஜனல் சென்டர் இருக்குது. என்னென்னா பூனே, போபால், கல்கட்டா, ஹைதராபாத், குவால்தி அண்ட் பெங்களூர். ஸோ இது எல்லாமே யூஜிசி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓட சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், த 2 ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் கண்ட்ரோல்டு பை யூஜிசி ஆஸ். ஸோ 2 யூனிவர்சிட்டி யூஜிசி கீழே இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இஸ் ஆல்சோ நோன் அஸ் யூனியன் யூனிவர்சிட்டி. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஆர் எஸ்டாப்ளிஷ் பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் கீழே தான் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆர் யூனியன் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. or under the purview of the Department of Higher Education. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மூலிமா தான் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இயங்குது. இந்த யூனியன் ஆக்சுவலி நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான் இந்த யூஜிசி அப்படின்ற ஒரு விஷயமே கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னேன். The list of central universities published by UGC includes 54 central universities. ஸோ இந்த சென்ட்ரல் இப்போ எப்படி யூஜிசி கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 யூனிவர்சிட்டி கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 1. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இஸ் ஆல்சோ நோன் அஸ் யூனியன் யூனிவர்சிட்டி. ஸோ அது கீழே எத்தனை சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வருதுன்னா 54 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பெரியார் யூனிவர்சிட்டி சொல்கிறோம், அண்ணாமலை யூனிவர்சிட்டி சொல்கிறோம், மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டி, காமராஜர் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி யூஜிசி அப்படின்ற அடிப்படையில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கீழே 54 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்னா என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணுற யூனிவர்சிட்டி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்னா என்னது, பெரியார் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, காமராஜ் யூனிவர்சிட்டி, மனோன்மணி யூனிவர்சிட்டி, இது எல்லாமே வந்து என்னது ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி எத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னா 453. இது எல்லாமே யூஜிசி கீழே தான், பட் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க, சென்ட்ரல் ஸ்டேட்டுன்னு பிரிச்சுருக்காங்க. ஆனால் இது யூஜிசி கீழே தான் வரும். ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எத்தனை இருக்குது பாருங்கள், 453 யூனிவர்சிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. த ஓல்டஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டேட் லிஸ்ட் பை யூஜிசி இஸ் 1857, shared by the University of Mumbai, the University of Madras, University of Calcutta. ஸோ நம்ம பார்த்தோம் நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம் என்னன்னா 1956 யூஜிசி வந்தது. எப்படி வந்து 1857 வந்து யூஜிசி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஸ் 1857 வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியிடுறதா வந்து பேசப்பட்டுச்சு. ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. ஆனால் முழுசாக வந்து பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சு முழுசாக வந்து ஓகே நம்ம யூஜிசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம அப்ளிகபிள் பண்ணலாம், யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்ற ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக இது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு 1956 தான் அப்ளிகபிள் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை. ஓகேங்களா, இது நல்லா பார்த்துக்கோங்க. 1857 ஃபஸ்ட் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்ததுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, என்னென்ன யூனிவர்சிட்டிஸ்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது அப்படின்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா, இது எல்லாமே யூஜிசி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே அடக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓல்டஸ்ட்டு பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே. இது வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி ஆர் டீம் டு பி யூனிவர்சிட்டி. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். இஸ் a status of autonomy granted by the Department of Higher Education the advice of UGC under Section 3 of the UGC Act. ஸோ நம்ம அட்டானமஸ் காலேஜ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் டீம்டு யூனிவர்சிட்டி. எப்படி நமக்கு அட்டானமஸ் காலேஜ் நிறைய காலேஜ் இருக்குது, எல்லாமே யூனிவர்சிட்டியோட அப்ளிகேட்டட் தான் இருந்தாலும் அது என்னது அட்டானமஸ் காலேஜ். ஸோ அட்டானமஸ் காலேஜில் என்னது அவங்க ஓன் காலேஜ்லேயே வந்து செமஸ்டருக்கு வந்து கொஷின்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி அவங்களே வந்து கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. பட் யூனிவர்சிட்டிஸில் ரன் ஆகிற காலேஜே எப்படி இருக்கும், நம்ம காலேஜில் எக்ஸாம் எழுதிட்டு யூனிவர்சிட்டியில் போய் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஜிசி லிஸ்ட் 126 டீம்டு காலேஜஸ் இருக்குது. ஓகேங்களா, 126 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. According to the list, the first institute to be granted and deemed university status was Indian Institute of Science, which was granted this status on 1958. ஸோ 1956 வந்து யூஜிசி வந்தது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரெண்டாக கொண்டு வந்தாங்க. அப்புறம் 1958 2 வருடங்களுக்கு அப்புறம் 1958 பார்த்திங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வரப்பட்டது. அதுவும் ஃபஸ்ட்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸு தான் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் வந்து யூஜிசி அப்ரூவ்ட் ஆனது தான். They can grant degrees but they are not allowed to have off-campus affiliated colleges. ஸோ இது வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தான், ஆனால் வந்து இது யூஜிசியும் அப்ரூவ் பண்ணது தான். ஆனால் யூனிவர்சிட்டி மாதிரி இது அடங்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 410 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், the UGC's mandate include.
ஸோ யூஜிசிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரொமோட்டிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் யூனிவர்சிட்டி எஜுகேஷன். ஸோ ப்ரொமோட் பண்ணுறது, அப்புறம் நம்ம கோஆர்டினேட் பண்ணணும், எஜுகேஷனை பற்றி கோஆர்டினேட் பண்ணுறது தான் யூஜிசின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், டிட்டர்மைனிங் அண்ட் மெயின்டைனிங். ஸோ மெயின்டைன் பண்ணுறது, ஓகேங்களா, டீச்சிங்கை நல்லா ஸ்டாண்டர்டாக கொண்டு வர்றது, எக்ஸாமினேஷன் வந்து ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணுறது, அப்புறம் ரிசர்ச் பண்ணுறது, இதெல்லாமே யூஜிசியோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ரேமிங், தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஃப்ரேமிங் ரெகுலேஷன்ஸ் ஆன் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ கொஷின்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுறது, டஃப்பாக ஃப்ரேம் பண்ணலாமா, ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃப்ரேம் பண்ணுறது. ஃபோர்த்து பாருங்கள், மானிட்டரிங் டெவலப்மெண்ட்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் collegiate and university education, disbursing grants to the universities and colleges. ஸோ மானிட்டர் இஸ் நத்திங் பட் டெவலப் பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் எல்லாம் உண்டாக்குறது, அதுதான் மானிட்டரிங். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக காலேஜஸில் எப்படி வந்து நம்ம முன்னேற்றலாம், காலேஜில் இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இதெல்லாம் கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்விங் ஆஸ் அ வைட்டல் லிங்க் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஹையர் லேர்னிங். ஸோ யூனியன் நான் 2 டைப் சொன்னேன், யூனியன் யூனிவர்சிட்டிஸ் ஆல்சோ known as சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, செகண்ட் ஒன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸோ ரெண்டுமே வந்து இணைக்கலாம். சி ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன் செட்டு, யூஜிசி நெட்டு ரெண்டுமே ஒரே சிலபஸ் தான், ரெண்டுத்துக்கும் ஒரே சிலபஸ் தான். அதன் மூலிமா கூட யூஜிசி கொண்டு வரப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அட்வைசிங் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் த மெஷர்ஸ் நெசசரி ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி எஜுகேஷன். ஸோ அட்வைஸ் பண்ணுறது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் எஜுகேஷன் பற்றி அட்வைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கொண்டு வரலாம், இந்த மாதிரி படிப்பு வந்து பார்த்திங்கன்னா வலுவாக்கலாம், காலேஜில் வந்து இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தயாரிக்கிறது அப்படின்றது சொல்கிறாங்க. திஸ் இஸ் த யூஜிசிஸ் mandate includes. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், AICTE இதோட ஷார்ட் ஃபார்ம். இதோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். The All India Council for Technical Education is a statutory body and a national level council of technical education under Department of Higher Education, Ministry of Human Resource Development. So national level council for technical education. ஸோ டெக்னிக்கல் ரீதியாக கொண்டு போகிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோவிட் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நமக்கு எஜுகேஷன் எதனால உதவுச்சு, நம்ம மொபைல் மூலியமாகவும் சிஸ்டம் மூலியம், ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மீட், ஜூம், இதனால் வந்து மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்காக பயனடைஞ்சாங்க. ஸோ இதெல்லாமே டெக்னிக்கல் ரீதியாகவும் நம்ம எஜுகேஷன் கொண்டு வரலாம். எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பிக்சரைஸ் பண்ணி காமிக்கலாம் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும். இது எல்லாமே டெக்னிக்கல் ரீதியாக எஜுகேஷன் கொண்டு போகிறது. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மெத்தட் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா நவம்பர் 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தை நடந்தது. அப்புறம் இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1987 தான் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1987 ஓகே டெக்னிக்கல் ரீதியாகவும் எஜுகேஷன் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி 1987 கொண்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், AICTE இது வந்து ஒரு ப்ராப்பரான பிளானிங் கொண்டு போனாங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன் இந்தியா ப்ராப்பராக வந்து எஜுகேஷன் மூலிமா இது கொண்டு போகலாம். இப்போ எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கிளாஸில் நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னா கிளாஸில் டீச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியாது, டீச் மட்டும்தான் பண்ண முடியும், அதோட ட்ராயிங்ஸ் மட்டும்தான் வரைஞ்சி காமிக்க முடியும் போர்டில். ஆனால் வந்து நம்ம தத்ரூபமாக வந்து என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இந்தியாவை பற்றி நடத்துகிறீங்க, இந்தியா மேப் வச்சு நடத்துகிறீங்க. ஒன்று நீங்கள் மேப்பை போர்டில் வரைஞ்சி நடத்தலாம், இல்லை அப்படின்னா அந்த மேப்பை நீங்கள் அவுட்லைன் மேப்னே தனியாக விற்குது, அதை நீங்கள் பார்த்து கூட காமிச்சு இது பண்ணலாம், இல்லை புக்ஸில் கூட இருக்குது. பட் நம்ம ஸ்மார்ட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தத்ரூபமாக இந்தியாவை பற்றி காமிக்கலாம். நிறைய விஷயங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராடினரி நமக்கு சொல்லியும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது எல்லாமே வந்து
ப்ராப்பரான ஒரு பிளானிங் மூலிமா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் COA. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொண்டு வரது ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்கிடெக்ட்ஸ் பற்றி படிக்கிறது. ஸோ இந்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1972 பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அதே இயர்லேயே கொண்டு வரப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக இந்த ஆர்கிடெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வராங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷனை ஸ்டாண்டர்ட் பண்ணுறது, அண்ட் குவாலிஃபிகேஷனை உயர்த்துறது, அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் டு பி கம்ப்ளைட் வித் பை த ப்ராக்டிசிங் ஆர்கிடெக்ட். ஸோ ஆர்கிடெக்ட்னால இந்த ஒரு கலை, அந்த கலையை வந்து முழுசாக கற்றுக்கணும் அப்படின்றதுக்காகவே கொண்டு வரப்பட்டது த கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர். த கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் இஸ் சார்ஜ்டு வித் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரெகுலேட் த எஜுகேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் த்ரூ அவுட் இந்தியா விசாய். ஸோ இந்த எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க நல்ல ஒரு ப்ராக்டிஸையும் நல்ல ஒரு அனுபவத்தையும் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வந்து ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் பார்ட் 3 ஓவர். ஸோ இன்னும் நமக்கான இதில் நிறைய இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் உங்களுக்கு வந்து இது வந்து போதுமானது. இன்னும் நீங்கள் நெட்டில் வந்து யூனிவர்சிட்டிஸ் போட்டு சென்ட்ரல், இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இத்தனை இருக்குது, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இத்தனை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இத்தனை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி என்னென்ன யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் 3 வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டு நெட்டெல்லாம் தள்ளி போகணுன்னு எல்லாம் ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்கீங்க. பட் நெட்டோட எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் டிஎன் செட்டோட எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ விட்டுறாதீங்க, அதே ஸ்பீடில் வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அனதர் டாபிக், ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அன்டில் தென்